கோவை பிஎஸ்ஜி டெக் பட்டமளிப்பு விழா 560 பேருக்கு பட்டங்களை வழங்கினார் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோமநாத். கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் 2026ஆம் ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா கல்லூரியின் நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது. விழாவில் மின்சாரம் மற்றும் அது சார்ந்த பொறியியல் பிரிவுகளைச் சேர்ந்த 560 இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் பவள விழா மற்றும் பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் PR தைலா தலைமை தாங்கினார். பேராசிரியர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் இந்திய அரசின் விண்வெளித்துறையின் முன்னாள் செயலாளரும் டாக்டர் சோமநாத் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி கற்றல், வழிகாட்டுதல் மற்றும் அறிவின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இஸ்ரோவில் நான் பெற்ற அனுபவங்களின்படி சிக்கலான பொறியியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாணவர்களுக்கு வலுவான கணித அடித்தளம் மிகவும் அவசியமாகும். பட்டதாரிகள் தகுந்த வழிகாட்டிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதுடன் தொழில் முனைவு திறனை வளர்த்துக் கொண்டு நாட்டை உருவாக்கும் முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய கல்லூரி முதல்வர் டாக்டர் PR தைலா, மனித குலம் தற்பொழுது அறிவுத்திறனை ஒரு பொறியியல் வளமாக மாற்றியுள்ள புதிய காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு பல்வேறு பொறியியல் துறைகளின் ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தி வருகிறது. இது குறைவான வளங்களை பயன்படுத்தி அதிக உற்பத்தி, அதிவேக புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த உதவுகிறது. எனவே பட்டதாரிகள் எப்பொழுதும் தேடல் உடையவர்களாகவும் தொடர் கற்றலை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றார். விழாவில் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, மின்சாரம் மற்றும் மின்னணுவியல், கருவியல் மற்றும் கட்டுப்பாடு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், ஃபேஷன் தொழில்நுட்பம் மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த 560 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்கியதற்கான தங்கப் பதக்கங்களை இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோமநாத் வழங்கி கௌரவித்தார்.